இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மணித்தார் போக போகிறோம். காலையிலேருந்து பார்த்திங்கன்னா மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் நம்ம இங்கேருந்து டேரெக்டாக பைக்லேயே ரெயின் கோட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே மணித்தார் போயிடும். தண்ணி எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. அப்படி இல்லைன்னா கார் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இப்போ நான் பேசுகிற ஆடியோ எப்படி ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு செக் பண்ணிவிட்டு இல்லை போகிறேன். ஏன்னா மைக் பார்த்திங்கன்னா இல்லை வச்சுருங்க, ஆடியோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். ரெண்டு பேருமே அவுட்ஃபிட்டில் தான் இருக்கோம். அதாவது வீட்டில் இருக்க அந்த மாதிரி ஷிப்ஸ் தான் போட்டிருக்கோம். மழை வேறு பயங்கரமாக பெய்யுது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரெயினில் வெளியே கேமராவை தூக்கிட்டு வரேன். அதாவது ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். என்ன ஆகுதுன்னு தெரியல. ஆடியோ ஒன்றும் செக் பண்ணவே இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு. யாருக்குமே லாஸ்ட் வீக் நினச்ச மழையில் தான் காய்ச்சல் வேறு வந்தது. பயங்கரமாக மழை பெய்யுது. நான் உங்களுக்கு டேம் எங்கே இருக்குது அப்படின்றத காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மணித்தார் டேம் இருக்குது. அங்கே தான் நான் போகணும். மழை ஃபுல்லாக பெஞ்சிட்டு இருக்கேன். எங்கடா எனக்கு ஒன்றுமே தெரியலடா. அங்கே மாதிரியா எவ்வளோ பிரகாசமாக நிற்கிறாருன்னு தண்ணி பாருங்க எவ்வளோன்னு போகுதுன்னு. ஃபுல்லாக மழை பெஞ்சு அந்த மழை பெஞ்சு இருக்கிறதுனால தெரிய முடியுது டேமு. தண்ணி பார்த்திங்கன்னா பரவலாக இருக்குது. அங்கே ஒரு பாறை தெரியுது. அதான் பாறைலாம் முங்கி எடுத்து தண்ணிக்குள்ளே. இந்த சைடு பாருங்கள், வயக்காடு போகிற தண்ணி தான். இப்போது குளத்தில் மறுகால் அதிகமாக விழுவுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். இதை பாருங்கள், ஹியூஜ் வாட்டர் ஃப்ளோ விழுது. ஐயோ சட்டம் தண்ணி போகுது. மறுகால் பாருங்கள் எந்த அளவுக்கு முங்கி தண்ணி போகுதுன்னு. அவ்வளோ வாட்டர் ஃப்ளோ வருது தண்ணி. அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் இருக்கும் அந்த இடம். அந்த இடம் பூரா முங்கி தண்ணி போயிட்டுருக்கு. சரி, அதை வழக்கம் போல் நம்ம இப்போது காரை தான் எடுத்துகிட்டு போக போகிறோம்னு நினைக்கிறேன். பெரிய மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காரை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட போகிறோம். போட்டுட்டு நம்ம போகலாம். ஏன்னா மழை பைக்கில் வந்துட்டு ரொம்ப அதிகமாகிட்டு. அதனால் நம்ம பைக்கில் கூட ரொம்ப நினைஞ்சிருவோம். இப்போ காரில் ஃபஸ்ட் பெட்ரோல் போட்டுட்டு நேராக மணித்தார் போக போகிறோம். மணித்தாரில் விடுறாங்களா அப்படின்னு கரெக்டாக தெரியலை. மழை காலையிலேருந்து இப்போ பெஞ்சிட்ருக்கு. விடுவாங்கன்னு நினைக்கிறேன். கார் மேலே போகாது, நம்ம நடந்தான் போகணும். ஸோ பெட்ரோல் போட்டுட்டு அங்கே போகலாம். ஃபஸ்ட் பெட்ரோல் போகலாம் வாங்க. ஸோ நம்ம பெட்ரோல் போட வந்தோம். பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பல்கில் ஃபால் சீலிங் உடஞ்சி ஃபால்ஸ் மாதிரி தண்ணி அழகாக உள்ளே விழுது. இன்னும் குளிக்கிறவங்க குளிக்கலாம். நம்ம 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட போகிறோம். மைண்ட் ஏர் ஆரம்பிக்கு பாருங்கள். அகஸ்தியர் ஃபால்ஸ், மணித்தார் ஃபால்ஸ், குற்றாலம் ஃபால்ஸ், ஒவ்வொரு ஃபால்ஸ் போகலாம். ஆனால் இருக்க இடத்துல ஃபால்ஸு நேச்சராக எப்படி நேச்சரில் இது போட்டவங்க ஃபால்ட்டு அதனால் உடஞ்சி வருது. 2 நாளாக குளிக்கலாம். பேயில போமா இல்லை இல்லை, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்டா. சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே இப்போ கார் எடுத்துகிட்டு நம்ம கல்லடைக்குறிச்சியிலேருந்து பெட்ரோல் போட்டோமா. இப்போ இந்த வழியே பார்த்தீங்கன்னா மணித்தார் போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட்டில் நம்ம போக போகிறோம். ஒரு கார் போகுது பார்த்தீங்களா, அந்த ரூட்டில் நம்ம போக போகிறோம். உள்ள ரோட்டுக்குள்ளே வந்தோடனே இந்த மாதிரி ஒரு ரயில்வே கிராசிங் வரும். ரயில்வே கிராசிங் தாண்டி போங்க. இதுலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்காது மணித்தாருக்கு. 6 கிலோமீட்டர் தான் இருக்கும் மணித்தாருக்கு. ஸோ இதான் கல்லடைக்குறிச்சி ரயில்வே ஸ்டேஷன். சரி, ஓகே, பார்த்துக்கோங்க. இதான் இடம். இங்கேயும் ஒரு பல்க் இருக்குது. அது டெம்பரவரி அவுட் ஆஃப் சர்வீஸ்ன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இங்கே 9வது மணி மணித்தார் பட்டாலியன் இருக்குது. அதுவும் மணித்தாருக்கு இன்னொரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ மெயினாக இன்னும் கொஞ்சம் ஊருக்குள்ளே வந்துவிட்டோம். இந்த ரூட்டில் போனீங்கன்னா மாஞ்சோலை, மணித்தார் ஃபால்ஸு, குதிரைவெட்டி, ஊத்து, மேலே இருக்க எல்லா ஊருக்கும் போய்க்கலாம். காக்காச்சி எல்லாம் போய்க்கலாம். ஆனால் போகணும்னா நீங்கள் மாஞ்சோலைக்கு போகணுன்னாலுமே அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்கினா தான் போக முடியும். இது பார்த்திங்கன்னா தெற்கு பாப்பாங்குளம் போகக்கூடியது. இது பார்த்திங்கன்னா சிங்கமுடி போகக்கூடியது. நம்ம போவோம். இப்போ நம்ம டேம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபால்ஸ் போக போகிறது கிடையாது. ஃபால்ஸில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான தண்ணி வரது மேலேருந்து வந்துட்டுருக்கு. அதனால் அங்கே போகிறதுக்கு பர்மிஷன் இருக்காது. வந்துடுச்சு. தண்ணி அதிகமாக இருந்தாலும் விவசாயம் பாதிக்கப்படும். தண்ணியே இல்லை. இதில் பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஆண்டு போகுதுன்னு. அந்த இடம் பாலம் ஃபுல்லாக ஓ மை காட், அதோட தண்ணி உள்ளே வரல. அந்த ஓடையில் எவ்வளோ தண்ணி போச்சு பார்த்தியா. நான் அந்த மணித்தார் ஃபால்ஸில் தண்ணி வரது அதிகமாக இருக்குது. அந்த வீடியோ எனக்கு கிடச்சாலும் உங்களுக்கு நான் இப்போ இந்த இதில் போட்டு காட்டுறேன்.
பார்த்தீங்கன்னா இதான் 80 அடி கனல் திறக்கக்கூடிய ஷட்டர். இந்த இதில் காரை பார்க்கணும். உங்களுக்கு இறங்கி காரை விட்டு இறங்கி எப்படி இருக்குன்ற வியூ காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஓகே, இதான் 80 அடி கனல் ஷட்டர் ஓப்பன் பண்ணக்கூடிய இடம் காட்டுறேன் பாருங்கள். மழை வேறு பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. அங்கே உள்ள போட்டு வேறு நிற்கி பார்த்தீங்களா, தண்ணியே எல்லாம் ரொம்ப குறைஞ்ச தளவில் இருந்து இப்போ தண்ணி நிறைய வந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தண்ணியோட லெவல் எவ்வளோ தூரம் ஏறுது அப்படின்றத மெஷர் பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் இப்போ வாட்டர் ப்ரூஃப் எதுவுமே கொண்டு வரல, ஃபோன் நல்லா நனையுது. இதான் பார்த்திங்கன்னா நல்லா அந்த 80 அடி இங்கே தான் ஏறும். இதில் வரும் இந்த மேலே இருக்க ஷட்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணால் இது வழியாக போய் தண்ணி கீழே போகும். எப்படி இருப்பாருங்க வியூ. ஸோ ஆக்சுவலாக இதான் மணிமுத்தார். பயங்கரமாக வேறு காற்றடிக்குது, கண்ட்ரோலே பண்ண முடியல. இது ஃபுல்லாக தண்ணி வந்துடும் பார்த்துக்கோங்க. அந்த ஒரு பாறைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே முங்கிடும் தண்ணியில். டேமில் மொத்தம் கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 118 அடி. 118 அடி வந்துருச்சுன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபுல்லாயிரும். அந்த போட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் முங்கி இன்னும் உயரமாக வந்துடும். உங்களுக்கு கரெக்டாக இன்னும் சொல்லணும், எக்ஸாக்டாக காட்டணும் அப்படின்னா அந்த தெரியுது பார்த்தீங்களா அந்த ஒரு கல்லுலாம், அந்த கல்லோட அளவு ஃபுல்லாமே தண்ணி வந்துடும். 118 அடி கொள்ளளவு. இன்னும் போயிட்டு அந்த அது பக்கத்தில் இவங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஆமாம், இதான் 80 அடி கனாலு. இந்த ஆமாம் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா ஷட்ரு. இது பார்த்தீங்கன்னா 1 2 3 ஷட்ரு இருக்கும். அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி 7 அடி இருக்கும். கரெக்டாக என் ஹைட்டுக்கு இருக்கும் அந்த மதோட அளவு. இந்த தண்ணி இங்கேருந்து இங்கே வர போகுது பார்த்தீங்கன்னா களக்காட்டில் இருக்கக்கூடிய கங்கனாங்குளம் அந்த ஏரியா வர இங்கே மணித்தார்லேருந்து போகக்கூடிய தண்ணி 80 அடி கனாலில் அவ்வளோ தூரம் போகுது. இது பார்த்தீங்கன்னா இதான் மணித்தார் உள்ளக்கூடிய ஒரு ஆர்ச்சு. இதில் கொஞ்சம் தூரம் போயிட்டு லெஃப்ட்டு போனோம் அப்படின்னா அங்கே ஒரு திருவிழா சிலை இருக்கும். அதுலேருந்து நம்ம டேம் பார்க்க போகலாம். இப்போ உங்களுக்கு நான் ஷட்டரை காட்ட போகிறேன். ஷட்டர் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டேம் கூட்டு போகிறேன். ஏன் திருவள்ளூர் சிலை கார் மேலே போகாது. இதில் நம்ம கார் பாடி இது வழியாக நடந்து தான் போகணும். ஸோ இந்த ஷட்டரை பார்த்துட்டு வருவோம். அங்கே போட்டோம் பார்த்தீங்களா 2020 வெள்ளம் வரும்போது இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி. அங்கே ஷட்டர்லேருந்து வரக்கூடிய தண்ணி பாலத்தை முட்டி அந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ வேகமாக போச்சு. அப்படி போனதுனால பாலமே பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜும் ஆகிருந்தது. ஷட்டரோட வியூ வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படி போட்டுக்கோங்க. ஸோ இதான் அங்கே இருக்கக்கூடிய ஷட்ரு. எனக்கு தண்ணி பாருங்கள் தெரியுதா, இதான் மணிமுத்தாரனுடைய 7 ஷட்டர். இதில் 7 இதையும் திறப்பாங்க. 118 அடி எப்பவும் எட்டி மழை நான் ஸ்டாப்பாக பெய்யுது. அப்போ இந்த இடம் பூரா தண்ணி தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கேயும் வளர்ந்து கிடக்கு பாருங்கள். இந்த இடத்த தொட்டு அந்த சைடு போச்சு தண்ணி. இதெல்லாம் இந்த மழையினால தான் இந்த இதெல்லாம் டேமேஜ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மழை நான் ஸ்டாப்பாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது. முழு கொள்ளளவு எட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 80 அடியோ 85 சம்திங் அவ்வளோ இருக்குது தண்ணி. இதில் 118 அடி எப்போ எட்டி நான் ஸ்டாப்பாக மழை பெய்யுது. அப்போ தான் டேமை திறப்பாங்க ஷட்டரை. அப்படி ஒரு காட்சி இருந்து நான் காட்டுறேன். இந்த டைமில் போன வருஷம் 4 வருஷம் முன்னாடி மழை அதிகமாக பெஞ்சுது. அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அதான் ஷட்டர் திறக்கிற வீடியோ. இது பார்த்திங்கன்னா டேமோட இன்னொரு இடம், அதாவது இன்னொரு அனதர் எண்டு. ஸோ மொத்தத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பரப்பளவில் பெரிய ஒரு டேம் அப்படின்னு சொன்னால் நம்ம மணிமுத்தாறு டேமை தான் சொல்லுவாங்க. இது தெரியுது பார்த்தீங்களா, நம்ம 80 அடி கனால்கிட்ட இருந்து பார்த்தோம். 118 அடி கொள்ளளவு வந்தது அப்படின்னா தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு வகையில் கொடை பிடிச்சணும் காட்ட முடியல. அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் வேறு, இந்த இடம்லாம் முங்கிடும். 118 அடி தண்ணி வந்தது அப்படின்னா இதிலேருந்து அப்படியே நம்ம வாக்கிங் நடந்து போனோம் அப்படின்னா ஒரு 4 கிலோமீட்டர். ஸோ 4 கிலோமீட்டர் இல்லை 3 கிலோமீட்டர் குறையாமல் இருக்கும் டேமோட நீளம். அந்த அளவுக்கு ஒரு ஹியூஜ் பெரிய ஒரு டேம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இது ஓடை மதகு அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா தண்ணியோட லெவல் செக் பண்ணுற அந்த மாதிரி தான். இது உள்ளே பார்த்திங்கன்னா இந்த இதுவும் ஒரு கனால் மாதிரின்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து தண்ணி கீழே போகுது. இப்போ நான் அது உள்ளே போயும் காட்டுறேன். அதான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கணும்.
என்ன அப்படின்னா காமராஜருடைய டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மணித்தா டேமே கட்டியிருக்காங்க. மணித்தா டேம் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட டேம்ஸ் பார்த்தீங்கன்னா காமராஜரோட டைமில் தான் கட்டியிருக்காங்க. தம்பி ஐயா டேம் கேட்டிங்களா? ஆமாங்க ஆமாங்க. அடாடா இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. காமராஜரோட காலம் பொற்காலம்னு சொல்லுவாங்க. பொற்காலம் கிடையாது, கற்காலம். அவ்வளோ கற்களை வச்சு அருமையாக நிறைய ஏகப்பட்ட டேம்ஸை கட்டியிருக்காங்க. ஸோ அவங்க சிஎம்ஐ இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்க முடியாது. என்ன மனுஷன். ஸோ இதை வந்து எவ்வளோ பறவைகள் பறக்குது அப்படின்றத பாருங்கள். நம்ம இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மாதிரி இயற்கையை ரசிக்க முடியும், மற்ற நேரங்களில் வந்து ரசிக்க முடியாது. டேமோட மொத்த கெப்பாசிட்டி தண்ணி வந்தது அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்துடும். இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும் டேமில். இப்போது அப்ராக்சிமேட்டாக தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. 80 அடி அந்த சம்திங் தான் இருக்கும். போட்டோம். கோயில் கூட நடலாம் இங்கிட்டு ஆடியெல்லாம் தாண்டிட்டு தண்ணியில் ஐயோ தேங்கி வேணிக்கு ஆடி. துண்டு சோப்பு இருந்தால் எனக்கு சோப்பாட்டு ஜம்முன்னு குளிச்சிடலாம். முதல்ல இருந்ததோட தண்ணியோட லெவல் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதிகரிச்சிருக்கு. இப்போ நான் ஃபோனை கீழே வைக்க அந்தளவுக்கு ஃப்ளோ தெரியுதா உங்களுக்கு? தொடர அளவுக்கு போகுது தண்ணி கீழே. இன்னும் மணித்தாரே திறக்கலை. பானசம் தண்ணி வந்ததுக்கு இவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குது. இன்னும் மிட் நைட்டில் எவ்வளோ தான் திறக்காங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை.